எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது, என்ன மாதிரியான விஷயம்லாம் உனக்கு சாதகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் 5ஆம் இடத்துல ஒரு பக்கமா தற்போது 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க. குறிப்பா தன்னுடைய 12ஆம் இடமான அந்த அயன சயன போகஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால அது எத்தகைய அமைப்புல ஒரு தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குருவான் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், கடந்த காலகட்டங்களில் உங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய ஏமாற்றங்களை கடந்த 7 சனியை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. குறிப்பாக வயதிற்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்களை கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லலாம். ஸோ அத்தகைய ஒரு மாற்றங்கள்ல இருந்து கண்டிப்பாக முதல்ல நீங்கள் வெளியே வர போறீங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? மகரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் எதனால் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சார்ந்த வழியில இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும். முதல் விஷயம். 2வது, எடுக்கிற காரியத்துல சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட இறுதியில வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் தான். ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 3ஆம் அதிபதியா வருவாருங்க. அவர் வந்து 6ஆம் இடத்துல மறையிறது உங்களோட முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு சதவீதம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அந்த வெற்றியை நீங்க பதிவு செய்ய முடியும். 2வது, 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? குறிப்பா கடன் வாங்கி லோன் எடுத்து ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைச்சுக்கிறது அல்லது சுய தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்க்கறது. ஸோ இத்தகைய அமைப்புகளை குரு பகவான் கொடுப்பார். எப்பவுமே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தை வந்து அதிகமாக வலுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சுயதொழில் செய்கின்ற அமைப்புகளை ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பகவான் பார்க்கிறார். இதனால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் சுப செலவுகள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய மகரம் திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட பெரிதளவுக்கு நீங்க கவலை கொள்ள தேவையில்லைங்க. சரிங்களா? ஏன்னா பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல கேது வரார், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 2ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் கூட அந்த ராகு குருவினுடைய பார்வையில இருக்கார். நிச்சயமாக நல்ல பலன்களை ராகு கொடுப்பார். நல்ல ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துவார், பண வரவை அதிகப்படுத்துவார், நல்ல ஒரு ஏற்றத்தை குடும்ப வாழ்க்கையில கொடுப்பார். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர பெரிதளவுக்கு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காது. 2வது, திருமணம் தாராளமாக தற்போது நீங்க செய்யறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். குறிப்பா வெளிநாடு போறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் திருமணத்துல பிறந்தவங்க இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணும்போது அதனுடைய வெற்றி சதவீதம் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களோட வாழ்க்கையில வேலை அமைப்புகள்ல கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா தற்போது முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயங்கள்ல கொஞ்சம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்குங்க. பயணங்களால் ஆதாயங்களை அதிகமாக நீங்க தேடிக்கொள்வீங்க. குறிப்பா வேலை ரீதியாக,
ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு காரியங்கள் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க வந்து ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்த காரியமானது உங்களுக்கு ஏத்தவாறு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். 2வது மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனச்சிதறல் கண்டிப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா, குரு 6ல மறையிறார். பிளஸ் 2ஆம் இடத்துல ராகு வரதுனால கொஞ்சம் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாட்டை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. கவனத்த வந்து சிதற விடாதீங்க. படிப்புல மட்டும் நீங்க அதாவது கடிவாளம் கட்டின குதிரை மாரி ஒரு விஷயத்த நோக்கி நீங்க ஓடும்போது நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அத தாண்டி நீங்க மற்ற இடத்துல எட்டி பார்க்கும்போது, இத நீங்க கோட்ட விட்டுருவீங்க. அதனால ஒரு விஷயத்த எடுத்தீங்களா, அந்த விஷயத்த நோக்கி மட்டுமே ஓடுங்க. சரிங்களா? மற்ற விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறத விட்டுறது சிறப்பா இருக்கும். அதற்கடுத்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும், ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது வரார். 6ஆம் இடத்துக்கு ராகு வரார். அப்போ மகரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஒரு 40, 45 வயது நீங்க கடந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா 6ல குரு வரதுனால கொஞ்சம் ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக்கா கொஞ்சம் செலவு செய்கின்ற ஒரு நிலைக்கு கொஞ்சம் தள்ளப்படுவீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு குரு பெயர்ச்சியில நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. 2மே நம்ம கலப்பு பலன்களா தான் இந்த காலகட்டத்துல மகரத்துக்கு நடக்க போகுது. அப்ப 2த்தையுமே நீங்க வந்து உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 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 அதாவது ஒரு விஷயத்த மட்டுமே நீங்க வந்து கவனம் செலுத்தக்கூடாது. நல்லது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடக்கும்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 துருவங்கள் தான். நன்மை, தீமை 2மே கலந்த ஒரு கலவையா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 7 சனி முடிந்தாலும் கூட மகரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரதுனாலையும், 8ஆம் இடத்துக்கு கேது வரதுனாலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை இவங்க வந்து எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். 2வது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க எடுத்துக்கணும். குரு மறைஞ்சிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்த காசு திரும்ப வரவே வராதுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு குடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அத குடுத்தது குடுத்தது தான். அதுக்கப்புறம் திரும்ப அந்த காசு வந்தே இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல உறுதியா நடக்கும். அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், மகரத்துல பிறந்தவங்க பணத்த கையில அதாவது பாக்கெட்ல இருந்து வெளிய தூக்கி குடுத்தீங்கன்னா, குடுத்தது குடுத்தது தான். திரும்ப வராது. சரிங்களா? அது எப்போ வரும்னே தெரியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார். அதனால வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புல உறுதியா கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா அப்ராட் போக முடியும். அதே மாரி வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் நெறைய சாதகமான வாய்ப்புகள், சிறிய சாதகமான விஷயங்கள உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில பார்க்க போறீங்க. குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.